இல்லை கைஸ், நாங்கள் வந்து நம்ம ஜாலியாக இருப்போம் சேனல்லேருந்து பேசுகிறோம். நாங்கள் வந்து சிவா கோவில் மதுக்கரை கிட்ட இருக்க தர்மலிங்கேஸ்வரர் கோவில் அங்கே வந்து வந்திருக்கோம். வந்துட்டோம் கீழே. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே வீடியோ வந்துடும். எல்லோரும் பார்த்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1K அடிச்சிட்டோம். சீக்கிரமாக 2K அடிக்கிறோம். இங்கே பாருங்கள், நம்ம சேனல் ஓனர் போயிட்டுருக்காரு. சிவன் இருக்கான், அது போதும், வேற என்ன. தர்மலிங்கேஸ்வரர் கோயில் மதுக்கரை, இந்த கோயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, இந்த கோயிலில் தர்மர் வந்து கீழே சிவனை பார்க்க மேலே போகும்போது பீமன் வந்து இங்கே இருந்ததாகவும் அவரோட காலடி பாதம் தான் இதுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ பீமனுக்கு ஒரு சிலை இருக்குது அப்படின்றது இந்த கோயிலில் ஒரு சிறப்பம்சம். ஏன் காலச்சா இல்லை, அது உண்மையான காலடியாகும். அதுவும் உண்மையான காலடியா? காலடி தர்மலிங்கேஸ்வரர் டெம்பிள் மதுக்கரை. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 1000 படிக்கட்டுகள் இருக்குது. மலையோட உச்சியில் நம்ம சிவ தரிசனத்தை பார்க்கலாம். இது ஒரு காட்டு பகுதி, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற கோயில்ன்றதுனால டைமிங் ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு படிக்கட்டில் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் வருது பார்த்திங்களா. எல்லா இடத்துலையும் சிசிடிவி ஸ்பீக்கரில் நம்மளை பார்த்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தரிசனம் பண்ணுறவங்க சீக்கிரம் இப்போ தானே போனாங்க மேலே. காட்டுப்பகுதி கோயில்ன்றதுனால சீக்கிரம் கீழே போங்கங்கிறாங்க. ஏன்னா அது 5 மணிக்கெல்லாம் க்ளோஸ்டு தாங்க. 5:30 மணிக்கு க்ளோஸ்டு. ஆனால் 5 எக்கோ அடிக்குது. நம்ம இந்த கவர்டு இதுக்குள்ளே போகிறோம்ல, அதனால எக்கோ அடிக்குது. சாப்பிட்றதுக்கு இருக்கா? ஐயோ, இது பன்னீர் சோடா இருக்குடா. எது எடுத்துக்க, எது வேணும்?
புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். என்னால முடியல பெருமானே, தயவு செய்து என்னை இதிலிருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்கினார். எப்படி நான் வெளியே வந்தேன்? அவரே சொல்ற, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். தப்பிச்ச கடவுளே, நீ வந்த நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. நீ வந்தங்காட்டி எனக்கு ஒரு லாபம். எது? மாய பிறப்பருக்கும் மன்னன் அல்லவா நீ. பிறப்பு அறுப்பதில் நீ மன்னன். எனவே என் பிறப்பை அறுத்து நான் இனிமேல் பிறவாமே காத்து. சிவம் நமக்கு என்ன செய்கிறது? இனி ஒரு பிறவியை கொடுக்காம காப்பாற்றும்.